வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். ஜோஹோ ரெக்ரூட்மெண்ட் 2024 வந்திருக்கு. ஸோ 2 ஜாப் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்ன ஜாப் ரோல் அப்படின்னா பிஇ அண்டு டிஎஸ்சி. இதனோட ஃபுல் எக்ஸ்பிளைன் வந்துட்டு நான் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பில் பார்க்கலாம். சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி 45,000. ஸோ ஜோஹோவில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள், எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பேஸ்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட வெப்சைட். ஸோ போஸ்ட் என்னென்ன போஸ்ட் அப்படின்னா ப்ரீ சேல்ஸ் அண்டு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ். ஓகேவா, 2 போஸ்ட் வந்துட்டு அவங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அப் டு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 அப்படிங்கிறது ஃப்ரெஷர்ஸ். ஓகேங்களா, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம். அப் டு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து 5 yearsக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா. ஒர்க் லொக்கேஷன், ஒர்க் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னையில் தான் இருக்கும். ப்ரீ சேல்ஸ் மேனேஜருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுக்கெலாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்களாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் டெக்னிக்கல் டிஸ்கவரி, ஓகேவா, கிளைண்ட்ஸோடு வந்துட்டு கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்எஃப்பி அப்படின்னா டெக்னிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சேல்ஸ் சப்போர்ட். சேல்ஸ் சப்போர்ட் பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு டெக்னிக்கலி அண்ட் பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸோடைய சொல்யூஷன் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கஸ்டமர் சக்ஸஸ், ப்ராடக்ட் எக்ஸ்பர்டைஸ், ஸ்டாக் ஹோல்டர் கம்யூனிகேஷன், கிளைண்ட் ஃபீட்பேக், இந்த மாதிரியான மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். கீ ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்கணும் இந்த ஜாபுக்கு வரணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், ஓகேங்களா. அப்படி இல்லைனா ரிலேட்டட் ஃபீல்டில் கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு ப்ரையாரிட்டி வந்துட்டு அதிகம், ஓகேங்களா. அவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் இவங்க இந்த கேட்டகரி படித்தவங்க வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் பேர் வந்துட்டு சீக்கிரம் வந்துடும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ரீ சேல்ஸ் இல்லைனா டெக்னிக்கல் கன்சல்ட்டிங்கில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இருந்தால் இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஐ பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைனிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பிஓசிஎஸில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும், அந்த மாதிரி தான். இது இல்லைனாலும் வேலை கிடைக்கும், பட் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் பேர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 2 விதமாக ஒர்க் பண்ணுவீங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவீங்க, கஸ்டமர் சக்ஸஸ் எக்ஸிக்யூட்டிவாகவும் ஒர்க் பண்ணுவீங்க, ஓகேங்களா. அது வந்துட்டு 2த்தையுமே நீங்கள் 2 ஜாப் ரோலுமே நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும், ஓகேங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸு, அதாவது ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் டெஸ்க்கு இல்லைனா டெக்னிக்கல் சப்போர்ட் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. இது வந்துட்டு நான் ஐடி ஒர்க் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. கஸ்டமர் சக்ஸஸ் ரெக்யர்மெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸு, டைரக்ஷன்ஸ் அண்டு ப்ரோஆக்டிவ் இன் டெலிவரிங் சொல்யூஷன்ஸ், அதாவது சொல்யூஷன் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கஸ்டமருக்கும் இன்டர்னல் டீம்ஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒர்க்கு. தென் பார்த்தோம் அப்படின்னா அப்செல் ப்ராடக்ட் அண்ட் தி ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் கஸ்டமருக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் ஆர் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் கஸ்டமர் சக்ஸஸ், ஓகேங்களா. ஒரு நோட் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒன்லி த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைட் ஆஃப் தி ஃபர்தர் இன்டர்வியூ ப்ராசஸ், ஓகேங்களா. அதாவது ஷார்ட் லிஸ்ட்டு நேம் கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஆர் இமெயில் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு அது வந்துனாவே நீங்கள் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ போவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அந்த இன்டர்வியூக்கு வந்துட்டு உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் வந்துட்டு உங்களோட நேமு, இமெயில் அட்ரஸ், வேலிட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், மெசேஜு இந்த மாதிரி தான் வரும். மொபைல் நம்பர், வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன், நீங்கள் எப்போ வந்துட்டு கிராஜுவேட் ஆனீங்க கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் டெசிக்னேஷன், அந்த வேலையோட டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் சிடிசி அதாவது சேல்ரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெக்டட், இந்த ஒர்க்குக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சேல்ரி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோட்டீஸ் பீரியட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கரண்ட் லொக்கேஷன், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கரண்ட் லொக்கேஷன். நீங்கள் எதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க, டிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ப்ரீசேல்ஸ், ரெண்டு ஜாப் ரோல் இருக்குதுன்னு சொன்னீங்களே அதில் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஸ்கில் செட்டு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் இன்டர்நேஷ்னலில் ஏதாச்சும் ஒரு கால் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு பேசி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் அக்னாலஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டிக் கொடுத்துக்கலாம். அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட ரெஸ்யூம் வந்துட்டு இங்கே அட்டாச் பண்ணணும், டாக்குமெண்ட்டாக வந்துட்டு அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் ஆகிடும். இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.